அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவ கிரகங்களில் சூரியன்தான் தலைவர். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் யோகமான நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவாங்க. அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயரெடுப்பாங்க. சூரியன் தந்தை காரகன் என்பதனால தந்தையின் பாசம் அபரிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் மனதைரியத்தை சூரியன் தருவார். சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. சாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பாங்க. ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். அதில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது எப்போதும் தர்ம சிந்தனையுடன் காணப்படும் துளாராசி அன்பர்களே, நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருப்பது நல்ல பலனை தரும். ராசியை சூரியன் பார்க்குறாரு. எதிர்ப்புகள்லாம் விலகும். எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் பண தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு பணவரத்து கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கவனமாக இருங்க. வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போகணும். அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனத்துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனசில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி போனாலும் வழியை சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். சித்திரை 3-4 பாதங்கள்
இந்த மாதம் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பணவரத்தில் தாமதமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது அவசியம். அடுத்தபடியாக சுவாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் பணவரத்து கூடும். ஆன்மீக செலவுகள் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும். வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். தேவையான நிதியுதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வணங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.